வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. சுனாமி ஆழி பேரலையில் உயிரிழந்த மீனவ சொந்தங்களின் நினைவை போற்றும் வகையில் திமுக மாநில மீனவரணி சார்பில் திருவொற்றியூரில் அஞ்சலி நிகழ்வும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான KP சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருவொற்றியூர் KV குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து அமைதி ஊர்வலம் தொடங்கியது. ஊர்வலம் கடற்கரையை சென்றடைந்த நிலையில் கடலில் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் சென்னை மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் திமுக கழக துணை பொதுச் செயலாளருமான ராசா MP அவர்கள் அமைதி ஊர்வலத்தை தொடங்கி வைத்து 4500 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒரு நபருக்கு ஆட்டோ, 70 மீனவர்களுக்கு மீன்பிடி இன்ஜின்கள், 3000 பெண்களுக்கு அரிசி பைகள், 1000 பெண்களுக்கு மீன் விற்பனை பாத்திரங்கள், 20 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், 20 நபர்களுக்கு சலவை பெட்டிகள், ஒரு மீனவருக்கு ஃபைபர் படகும் தள்ளுவண்டியும், 4 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் S. சுதர்சனம், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, பகுதி கழக செயலாளர்கள் திமு தனியரசு, வைம அருள்தாசன், AV ஆறுமுகம், 5வது வட்டக்கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான KP சொக்கலிங்கம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இருக்கிறோம். மத்திய அமைச்சர்களை எல்லாம் அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து அன்றைக்குரிய அண்ணன் TR பாலு அவர்களாக இருந்தாலும், அதே போல இணையமைச்சர்களாக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களாக இருந்தாலும், ஏனைய எல்லா அமைச்சர்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதிகளை எல்லாம் பிரித்து கொடுத்து, அந்த அடிப்படையில் நானும் அன்றைக்கு இணையமைச்சராக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றோம். இந்த சுனாமி பேரலையால் கொத்து கொத்தாக 100க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்திலே புதைக்கப்பட்ட அந்த அவலத்தை பார்த்து கண்ணீர் சிந்தினார் கலைஞர். தமிழ்நாடு முழுக்க மத்திய அமைச்சர்களை அனுப்பி, ஆட்சி பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற துணை முதலமைச்சரை அன்றைக்கு அனுப்பி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை அன்றைக்கு அனுப்பி, எல்லா இடங்களிலேயும் அன்றைக்கு மக்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அவர்களின் கண்ணீரோடு கை கொடுத்து அன்றைக்கு அரவணைத்த இயக்கம் ஆளுங்கட்சி என்பதை விட எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆளுங்கட்சியாக இருந்த அந்த இயக்கத்திலே அமைச்சர்கள் வெளியே வரவில்லை. நாங்கள் சுற்றுப்பயணத்தை முடித்து ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன சேதாரம், எத்தனை உயிரிழப்பு என்று சொல்லி கலைஞர் எங்களை எல்லாம் அழைத்து அதை கடிதமாக மாற்றி
அன்றைக்கு கவர்னரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தோம். மாநில அரசின் சார்பில் எந்த உதவியும் கிடைக்கவில்லை. நாங்களே மனு கொடுத்தோம். நாடாளுமன்றத்தில் பிரதமரிடம் பேசினோம். மத்திய அரசாங்கம் உதவி செய்வதற்கு தயாராக இருந்தாலும் இன்றைக்கு மாநில அரசாங்கம் அதற்கு முன்வரவில்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வீட்டை இழந்தவர்கள், சொத்தை இழந்தவர்கள், படகுகளை இழந்தவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு 2004ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்து ஜெயலலிதா எதையும் செய்யவில்லை. 2006ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் உங்களுடைய எல்லா அடிப்படை வசதிகளையும் வீடு உட்பட தீர்த்து கொண்ட பெருமை கலைஞருக்கு உண்டு. அதை போலவே இன்றைக்கும் மீனவர்களாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும், சமூகத்தில், பொருளாதாரத்தில், கல்வியில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி பெரியார், அண்ணா, கலைஞரை உள்ளடக்கிய திராவிட ஆட்சி என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய தலைவர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அவரின் சார்பில், கழகத்தின் சார்பில் சுனாமி பேரணியில் உயிர்ந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய அஞ்சலியை, வீர வணக்கத்தை அவர்களுக்கு தெரிவிப்போம். முதலமைச்சருக்கும் இந்த ஆட்சிக்கும் உறுதுணையாக இருப்போம். என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க செய்த சட்டப்பேரவை உறுப்பினர் சங்கர் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் சுதர்சனம் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற பகுதி கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.